Hello dear friends, in the video நம்ம பார்க்க போற ப்ராஜெக்டோட நேம் கிரிப்டெக்ஸ் அண்ட் இந்த நிறுவனம் 2016 இருந்து 2024 வரைக்கும் பிரசன்ட் ரொம்பவே சக்சஸ்ஃபுல் ரன்னிங்ல இருக்கக்கூடிய ஒரு மிராக்கலான ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் இந்த நிறுவனத்தை பயன்படுத்தி அடுத்த 3 முதல் 5 வருடங்கள்ல மிக பெரும் அளவில் வருமானத்தை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு எக்ஸலண்ட் ஏர்னிங் சோர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் சம்பந்தப்பட்ட எல்லா விவரங்களையுமே இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு $100 இருந்தால் மட்டும் போதும். அந்த $100 அடுத்த 3 வருடங்கள்ல காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் மெத்தட்ல $35,000 திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கு. 100% உங்களுக்கு அந்த $35,000 அப்படிங்கிறது கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் 5 இயர்ஸ் அப்படிங்கும்பொழுது $4,71,000 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்கமாக கிடைக்கும். இப்போ இது டாலர்ஸாக சொல்கிறோம், இது ஐஎன்ஆராக சொல்லணும் அப்படின்னா இந்த 3 வருடங்களில் $35,000 நமக்கு கிடைக்குது இல்லையா, இன்ட்டு 90 ஒரு டாலர் 90 ரூபான்னு போட்டோம் அப்படின்னா 31,50,000 நமக்கு கிடைச்சிருக்கும். அதுவே 5 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா $4,71,000 இன்ட்டு 90ன்னு பார்க்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் வந்து 4,23 லட்சம் ரூபாய் நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐஎன்ஆர்ல பெனிஃபிட்டாக கிடைக்கும். ஸோ இவ்வளோ பெரிய இன்கம் கிடைக்குது, நான் ஏதாவது ஒர்க் பண்ணணுமா ரெஃபர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் எந்த விதமான ரெஃபரலும் நம்ம பண்ண வேண்டியது கிடையாது. ஜஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணால் மட்டும் போதுமானது. இந்த ப்ராஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த கிரிப்டெக்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தோட ஓவர்வியூ, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னா என்ன, ஸ்டேக்கிங்னா என்ன, அதே போல் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட், ஷேரிங் அண்ட் கேரிங், ரிவார்ட் மாடல், இது எல்லா பற்றியுமே இந்த வீடியோ மூலமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த கிரிப்டெக்ஸ் ஓவர்வியூவில் இந்த நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 விஷயங்கள் வந்து எனபிள் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க், செகண்ட் வந்து இன்சூரன்ஸ், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டெக்ஸ். இந்த 3 விஷயங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கிரிப்டெக்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா மர்ஜென்ட்ல இருக்காங்க. அதே போல வந்து சிம்பிள், இந்த பிளாட்ஃபார்ம் குள்ள வரதுங்கிறது ரொம்ப எளிமையான விஷயம் தான். ஒரு $100 உங்கள்கிட்ட இருந்தால் போதும். இந்த $100 கொடுத்து நீங்க ஜாயின் பண்ண பிறகு ஸோ பேங்க் என்ன பண்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் ஐடியில் ஒரு $30,240 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லோட் பண்ணா பேக்ல உங்களுக்கு வந்து அது ஷோ ஆயிட்டு இருக்கும். ஸோ இந்த $30,240 டெய்லி ரெவென்யூவாக வந்து பார்த்தீங்கன்னா 0.01% to 0.03% வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து டெய்லி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ 3 வருஷம் நமக்கு முடிஞ்சிருச்சு அப்படிங்கும் பொழுது மொத்தமாக நமக்கு கிடைக்க போகிற பெனிஃபிட் அப்படிங்கிறது எவ்வளோனா $35,000 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக நமக்கு திரும்ப பெனிஃபிட்டாக கிடைச்சிருக்கும். அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் அப்படிங்கும் பொழுது அந்த 5 இயர்ஸ் பேக் நீங்கள் எடுக்கிறீங்க, அதாவது $100 தான் 5 இயர்ஸ் அப்படிங்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா $43,200. அந்த $43,200 டெய்லி 0.01% to 0.03% வரைக்கும் டெய்லி நமக்கு பெனிஃபிட்ஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்கிறத நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. ஸோ பார்ட்டிசிபேஷன் நம்ம உள்ள பார்ட்டிசிபேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா $100 மட்டும்தான். ஸோ வாலெட்டில் வந்து டெஃபி ஸ்டேக்கிங் ஹைப்ரிட் கான்ட்ராக்டில் கொண்டு வந்துடுறோம். அண்ட் இங்கே 3 வருஷத்தில், அதாவது 3 வருஷம் ஆப்ஷனை சூஸ் பண்ணும்பொழுது $30,240 வந்து நமக்கு நம்ம வாலெட்டில் வந்து லோட் ஆகி, அதாவது வந்து நம்மளோட ஐடியில் லோட் ஆகி அதுக்கான பெனிஃபிட்ஸாக நமக்கு டெய்லி 0.01% to 0.03% கிடைக்கும். அதே வந்து 5 இயர்ஸ் 7 இயராக இருக்குது அப்படின்னா $43,200 டெய்லி அந்த ரெவன்யூ அப்படிங்கிறது கொடுத்துட்றாங்க. இப்போ 36 மாதம், அதாவது 3 வருஷம் அப்படிங்கிறது 36 மாதம் முடிந்த பிறகு $35,097.28 வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அதை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வித்ராவலும் பண்ணிக்க முடியும். அதுவே 60 மாதம் அப்படிங்கும் பொழுது நீங்கள் அது 60 மாதத்துக்கு ஆப்ஷன் எடுக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்க போகிறது $4,71,487. அதுதான் $4,23,00,000 மேலே கிடைக்க போகிற பெனிஃபிட். ஸோ இங்கே லிமிடெட் ஆஃபர் ஒன்று உங்களுக்கு வச்சிருக்காங்க. அதாவது என்னன்னா, ஸோ நீங்கள் வந்து ஒரு $1,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு ஒரு 15 கான்ட்ராக்ட், அதாவது ஒவ்வொரு கான்ட்ராக்டோட வேல்யூமே $100 தான். அப்போ 15 கான்ட்ராக்ட் உங்களுக்கு வந்து கிடைச்சிருது. 5 கான்ட்ராக்ட் உங்களுக்கு சேவிங்ஸ்லேயே வந்தது. ஏன்னா நீங்கள் $1,500 கொடுத்து தான் 15 கான்ட்ராக்ட் வாங்க முடியும். இங்கே $1,000 உங்களுக்கு 15 கான்ட்ராக்ட் கிடைச்சிருச்சு. இந்த 15 கான்ட்ராக்ட்டுக்குமே உங்களுக்கு $35,097 அப்படிங்கிறது இன்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு லிமிடெட் ஆஃபராக வச்சிருக்காங்க. அடுத்த 3 வருஷத்தில் உங்களோட என்டையர் லைஃப் வந்து சேஞ்ச் ஆகிடும். பிகாஸ் $1,000 நீங்கள் வந்து, அதாவது $1,000க்கு 15 கான்ட்ராக்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. 15 கான்ட்ராக்ட்டுக்குமே $35,097 கிடைக்கும். அப்போது ஒரு 10 கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டா கூட அந்த 10 கான்ட்ராக்ட்டுக்கு 3 வருஷத்தில் கிடைக்க போகிறது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு $3,50,000. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 கான்ட்ராக்ட் இருக்குது. ஸோ அதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு $1.5 lakh கூட ஸோ உங்களுக்கு கிடைக்கும் போது ஒரு $5 lakhs நியர்பை கிடைக்குது. இதனோட ஐஎன்ஆர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5 crores மேலே உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ உங்களோட என்டையர் லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேஞ்ச் ஆகிடுது. அதே போல் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அது கூடவே ஸ்டேக்கிங் மெத்தட் ஆஃப் ஏர்னிங்கில்
டெஃபி ஸ்டேக்கிங் மூலியமாக நம்ம இங்கே இன்கம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த டெஃபி ஸ்டேக்கிங், அதாவது டெஃபி ஸ்டேக்கிங்லேயே வந்து காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் மெத்தடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதுலாம் கிடைக்குது. இந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுலாம் என்னன்னா ரொம்ப சிம்பிள். இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு $1000 வந்து காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது இன்றைக்கி அது $1000, நாளைக்கு உங்களுக்கு வந்து ஒரு $25 ப்ராஃபிட் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மொத்தமாக இப்போ என்னன்னா $1025 உங்களோட கேபிட்டல், இந்த $1025 திரும்ப ப்ராஃபிட் கிடைக்கும். அடுத்து திரும்ப உங்களுக்கு வந்து இது 1100 மாறிடுச்சுன்னா $1100 ப்ராஃபிட் கிடைக்கும். இதுதான் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட். அந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பெரிய ப்ராஃபிட் நம்மளால் பார்க்க முடியும். அந்த மெத்தட் பயன்படுத்தி தான் நமக்கு இங்கே பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த கிரிப்டெக்ஸ் ஷேரிங் அண்ட் கேரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு கிடைக்க போகிற ரிவார்டு மெத்தட், அதாவது ரிவார்ட் மாடலில் ஃபஸ்ட்டு வந்து 3 வேலை நம்ம வந்து இன்கம் ஏர்ன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃபாக உள்ள அந்த கான்ட்ராக்ட்குள்ளே வரீங்க. ஸோ 3 இயர்ஸ்க்கு அப்புறமோ இல்லை 4 இயர்ஸ்க்கு அப்புறமோ பெரிய மிராக்கலான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்குது. டைரக்ட் கமிஷன் நமக்கு கொடுக்குறாங்க. ரிவார்ட் ரெஃபரல் ப்ரோக்ராம், கமிஷன் அவைலபிள் இன்ஸ்டன்ட்லி. நீங்கள் ஒரு நபரை அறிமுகப்படுத்துறீங்க அப்படிங்கும்பொழுது 30% ரெஃபரல் கமிஷன் இன்ஸ்டண்ட்டாக அங்கே வாலெட்டுக்கு வரும். அந்த ஃபண்டை நீங்கள் எடுத்துக்க முடியும். அதே போல் டெய்லி ப்ராஃபிட் ஷேரிங், அதாவது நீங்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய நபருக்கு டெய்லி கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் ஷேரிங்லேருந்து உங்களுக்கு பெனிஃபிட் வரும். பட் அந்த பெனிஃபிட் எப்போ கிடைக்கும் அப்படின்னா அவரோட வேலெட்டுக்கு $35,097 போகும் பார்த்தீங்களா, அப்போ அதுக்கான பெனிஃபிட் வந்து உங்களோட வாலெட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகிடும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் கமிஷன், அதாவது லீடர் கமிஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு மந்த்லி நம்ம எடுத்துக்க முடியும். லீடர்ஸ் ரிவார்ட்ஸ் ப்ரோக்ராம் மூலிமா மந்த்லி நம்ம பெனிஃபிட்டை எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு சில கிரைட்டீரியாஸ் இருக்குது. அது என்னங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ட், நீங்கள் ஒருத்தர் இன்ட்ரோ பண்ணுறீங்க, 30% ரெஃபரல் இன்கம் கிடைக்குது. நீங்கள் அறிமுகப்படுத்தின ஒரு நபர் அறிமுகப்படுத்துகிறார் அப்படிங்கும் பொழுது 2வது லெவல்லேருந்து உங்களுக்கு 5%, அதாவது $5 கிடைக்கும். 3rd லெவல்லேருந்து $5, 4th லெவலில் $5, 5th லெவல்லேருந்து 6th லெவல் வரைக்கும் $4 கிடைக்கும். 7th லெவல்லேருந்து 10th லெவல் வரைக்கும் பிளேஸ் ஆகக்கூடிய ஒவ்வொரு ஐடியில் இருந்தும் உங்களுக்கு $3 அப்படிங்கிறது கிடைக்கும். இதை நீங்கள் எப்போ வேணாலும் வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து இந்த டெய்லி ப்ராஃபிட் ஷேரிங் இன்கம், அதாவது உங்களோட நபர், நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டை அறிமுகப்படுத்திருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட் இங்கே இன்வெஸ்ட் பண்ணி, அதாவது அவருக்கு டெய்லி கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டில் தான் சம் பர்சன்டேஜ் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இது எத்தனை லெவலுக்கு வரைக்கும் கொடுக்குறாங்க, 20 லெவல் வரைக்கும் இந்த பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அந்த 20 லெவலில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்போ அந்த ஃபண்டு போகுதோ அப்போ உங்களோட வாலெட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. லீடர் போனஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 3 குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100 டைரக்ட்லி வந்து ஸ்பான்சர், அதாவது 100 டைரக்ட் ஸ்பான்சர் நீங்கள் கொண்டு வந்திருக்கலாம். அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபரையாச்சும் வந்து $100 கான்ட்ராக்டில் கொண்டு வந்திருக்கணும். டோட்டல் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ், உங்கள் டீமோட வேல்யூ வந்து 1 lakh வேல்யூ இருக்கணும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நியூ கான்ட்ராக்ட் ஈச் மந்த் உங்களோட ஃபர்ஸ்ட் லெவலையும் செகண்ட் லெவலையும் 100 நியூ ஐடிஸ் வந்து, அதாவது 100 நியூ ஐடிஸ் வந்து உள்ளே வந்திருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு நீங்கள் இதுக்கு குவாலிஃபைடு ஆகிட்டீங்க அப்படின்னா 5% ஆஃப் 1000 கான்ட்ராக்டில் இருந்து உங்களுக்கு கிடைக்க போகிறது $5000 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும், பெனிஃபிட்ஸாக கிடைக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட், அந்த கிரிப்டெக்ஸ் ஓவர்வியூ, அந்த 5 years 3 years 7 இயர்ஸில் எப்படிலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறதுக்கான பெனிஃபிட்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ என்னோட நேம் அண்ட் என்னோட நம்பர் ப்ளஸ் வந்து என்னோட ரெஃபரல் லிங்க் எல்லாமே இங்கே வந்து ஷோ ஆயிருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சூப்பர்வான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நீங்களும் இந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே வந்தீங்கன்னா பெரிய ஒரு வருமானம் பார்க்க முடியும். டெக்ஸ் ப்ராஜெக்ட்டை பற்றி ஒரு சிலர்கிட்ட நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் பற்றி எக்ஸ்பிளனேஷன் பண்ணும் பொழுது சில நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டாங்க. அந்த கொஸ்டின்ஸ் என்ன, அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே நம்ம ஷோ பண்ணியிருக்கோம். மோஸ்ட் ஆஸ்க்டு கொஸ்டின், கேன் ஐ வித்ரா அட் எனி டைம் டியூரிங் த ஸ்டேக்கிங், அதாவது ஸ்டேக்கிங் அமௌண்ட்டை எப்போ வேணாலும் வித்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி வித்ரா பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு 3 வருஷம் முடிந்த பிறகு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த $35 அப்படிங்கிறத உங்களால் வித்ரா பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான கொஸ்டினுக்கான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதே போல் வேர் தோஸ் மணி, அதாவது எங்கேருந்து உங்களுக்கு மணி கிடைக்குது, எப்படி இவ்வளோ பெரிய தொகையை அவங்களால திரும்ப கொடுக்க முடியுதுன்னா காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டில் டெஃபி ஸ்டேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபியில் ஸ்டேக்கிங் பண்ணி அதன் மூலியமாக தான் நமக்கு ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்டில் வந்து 0.07% to 0.15% வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டில் நான் ஜாயின் பண்ணாமல், அதாவது $100